ஹலோ, ஹாய் ஃபிரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சைத்தான் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். சைத்தான் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, அஜய் தேவ்கன், ஜோதிகா, மாதவன் இன்னும் சில பேரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஆன்லைன்ல பார்த்துரலாம். வீக்கெண்டுக்காக தன்னோட ஃபேமிலி கூட்டின்னு தன்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாரு ஹீரோ. போற வழியில காஃபி ஷாப்ல நம்ம மாதவனை மீட் பண்ணிட்டு போறாரு. மாதவனை மீட் பண்ணிட்டு போன சில மணி நேரங்கள்ல திரும்பவும் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு மாதவன் போறாரு. போனுக்கு சார்ஜர் போட்டு தர சொல்லி. அப்படி போன மாதவன் ஹீரோவோட பொண்ணை மயக்கி தன்னோட கூட்டின்னு போகணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோவோட பொண்ணை எதுக்கு இவர் மயக்கி கூட்டின்னு போகணும்னு நினைக்கிறாரு, மாதவன் யாரு, இது எல்லாம் தான் ஷைத்தான். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா மாதவனை சொல்லலாம். மாதவன் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஷைத்தான் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு தரமான நடிப்பையே கொடுத்திருந்தாரு. அப்புறம் ஹீரோவோட பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படத்துல த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை யூகிக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தில் சில இடங்கள்ல போரிங்காக இருந்தது. படத்தோட முக்கால்வாசி சீன் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கும். அது கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணேன் நான். மற்றபடி குறைன்னு சொல்ல படத்தில் எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்குற அளவுக்கு நல்ல ஒர்த்தான படம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.